வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, உன்னை நான் அழைத்து உன்னை தகுதிப்படுத்தி உனக்கு என்னுடைய கிருபையின் ஈவுகளை கொடுத்து வைத்திருக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் பெற்ற அந்த கிருபையின் வரங்களை பயன்படுத்து. அதை இன்னும் வளர்த்துக்கொள். பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஆவிக்குரிய வாழ்விலும் இன்னும் வளர வேண்டும் என்ற வாஞ்சை உனக்குள்ளே இருக்க வேண்டும். இவ்வளவு போதும் என்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இன்னும் உம்மை நெருங்கி சேர வேண்டும் என்ற வாஞ்சை வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வில் விழுந்து போனவர்களை கண்டால் அவர்களை குறை சொல்லி குற்றம் பிடித்து வீழ்த்திவிடக்கூடாது. அவர்களை கைதூக்கி நிறுத்த வேண்டும். இதுவும் ஒரு விசுவாசியின் கடமை. ஆலயத்தில் உன் அருகில் இருப்பவரோடு நீ பேசு. அவர்களின் நிலைமை அறிந்து கொள். ஆவிக்குரிய வாழ்வில் அவர்களின் சூழ்நிலை என்ன, எந்த வகையில் அவர்களுக்கு உதவலாம் என்று யோசித்து செயல்பட வேண்டும். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்ற பவுலின் ஆலோசனையை நீ பின்பற்ற உன்னை அழைக்கிறேன். நீ அனுதினமும் உன்னுடைய ஜெபத்தில் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கேள். நீ மட்டும் பரலோகம் வருவது அல்ல, உன்னோடு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீ என் சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். எல்லாருக்காகவும் நான் மரித்தேன். எல்லாருக்காகவும் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இன்றே உன் கடமையை செய், நான் உனக்கு பலன் தருவேன். ஆதார வசனம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4:10.